ஹரி ராமா என்பேன் அயோத்தியில் வாழும் ராமா என்பேன் ஹரி ராமா என்பேன் தாமரை பதியில் பள்ளி கொண்ட தாமரை பதி நாராயணா வாழை பதினாதனே வைகுண்ட நாராயண வந்தருள்வாயே கிருபையினால் தம்பவனைகள் நீங்கி மலை ஜருவில் கோபுரமும் பவனாச சன்னதியும் கண்டபோது சலிப்பு தீர்ந்தே பவனாச பாவை உலகாலை கண்டபோது வாழ்வு பெற்று மரம் பெற்றிருந்தாலுமே அந்தி மாதேந்தோனே ஆண்டவனாகி பகவானும் அம்மை சத்ய பாரதா தேவியும் தேவாதி தேவர்கள் மூவாதி மூவர்கள் 33 தேவர்கள் 48,000 சிவமார்கள் அப்படி இருக்கக்கூடிய நேரத்தில் ஆண்டவனாகி சிவபெருமான் ஆதி சத்ய பார்வதி தேவாதி தேவர்கள் மூவாதி மூவர்கள் 33 சித்தி வித்தியாதிகள் அவன் கடநாதன் கருடகம்பூர் காத்தவர்கள் தேவாதி தேவர்கள் கைலாசத்தில் ஒருவருக்கு சமலோக அமராவதி என்னும் பட்டணத்தில் பிரம்மனாகிய கலைமகள் ஒருவருக்கு தெய்வலோகத்தில் இந்திரனோடு இந்திரானுக்கு ஒருவருக்கு பலர் வைகுண்டம் தளத்திய அறியாமல் அட்டில் கொண்டிருந்தார்கள் தேவாதி தேவர்கள் மூவாதி மூவர்கள் ஒருவருக்கு அப்படி இருக்கின்ற நாளில் ஆண்டவனாகிய சிவபெருமான் உலகத்தை படைத்து உலகம் வந்தா அப்படி இருக்கக்கூடிய நேரத்தில் இந்த 10 மலை ஊர் டவுனில நாயகி சக்தி அம்மாவுடைய வாசலில குடைவிழா சீர சிறப்போடு நடந்து கொண்டிருக்கக்கூடிய சமயத்தில் இந்த குடைவிழாவுக்கு 10 மலை ஊர் டவுனில காவல்துறையாக பணியாற்றி வரக்கூடிய காவல்துறை அதிகாரி அவர்களுக்கு வில்லிசை குழுவின் சார்பாகவும் முத்தக்குமார் வில்லிசை குழுவின் சார்பாகவும் இது சமுதாய சார்பாகவும் ஊர் சார்பாகவும் விழா கமிட்டியாளர்கள் சார்பாகவும் வில்லிசை குழுவின் சார்பாக முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு அழைத்து வருகிறோம். இருக்கக்கூடிய நேரத்தில் ஆண்டவர் சிவபெருமான் உலகத்தை படைத்து 14 உலகத்திலையும் அதாவது பாருங்க ஓரறிவு 2 அறிவு 3 அறிவு படைத்த பூண்டுகளை பிரவேசித்தார். 4 அறிவு 5 அறிவு படைத்த காட்டில் வாழக்கூடிய பட்டி பறவைகள் நெருகிய இனங்களை பிரவேசித்தார். ஆண்டவனாகிய சிவபெருமான் 6 அறிவு ஆற்றல் படைத்த மனிதர்களையும் பிரவேசித்தார். எல்லாத்துக்கும் 6 அறிவு இருக்கா?
ஆமா தெரியல. அப்படியா? ஆமா. நம்மள தாரகாரனுக்கு 3 தான் இருக்கு. அப்படியா? ஆமா. சரி. ஆகையினாலே ஆமா. அறிவு படைத்த மனிதர்களையும் பெருமிட்டேது. சரி சரி. சிறந்த உயிர் சித்தரும்பு. ஆமா. பெருத்த உயிர் மலையானை. மலையானை. எழும மலையானை வர. ஆமா. 84 கோடி சிவ சிந்தனை படைத்து. படைத்து. ஆண்டவா சிவபெருமா. ஆமையா. படைக்கப்பட்ட மனிதர்களுக்கு வழிகாட்டி விடுவது. ஆமா. ஆதி சத்தியான பார்வதி. ஆமையா. ஆண்டவன் சிவபெருமானிடத்து. ஆமா. எப்படி நிலைகளை கொடுத்தா தெரியுமா? ஐயா. நல்ல ஜனை எடுத்தோன். முதல் யானை வரல. இறைவனாகிய சிவபெருமான் வருகின்ற நாளில் சத்தியான பார்வதி பல வருடங்கள் கழித்து ஒரு நாள் தினத்திலே மகேஸ்வரம் உலகத்தின் தலைவா உலகை காக்கும் என் மனம் பொருளே உடையவா உங்களுடைய படியிழப்ப கண்டிப்பா பார்க்கணையா உங்களுடைய படியிழப்ப பார்வையா பார்க்க வேண்டும் பகவானுடைய படியிழப்ப பார்வதி நான் பார்க்கணும் பார்வதி என் கூட நீ வரக்கூடாது என் கூட நீ வேண்டாம் ஆமா என் கூட வந்தா பூர்வ மனிதர்களுக்கு வழியிழக்க முடியாதம்மா சின்னையில இந்த பகவானுடைய படைப்பு பல விதங்களாக இருக்கும் கடவுளுடைய படியிழப்பு அந்தபடி இருக்கும் பகவானுடைய படைப்பு பலவிதமா இருக்கும் ஏன் தெரியுமா அவரவர் செய்த பாவம் புண்ணியம் தர்மம் அதர்மம் அகங்காரம் ஆணவம் புன்னகை தர்மத்துக்கு தக்கவாறெல்லாம் தாண்டவனாகிய சிவபெருமான் தொழில் செய்திருப்பார் ஏன் தெரியுமா பொருள் செவடு பேடு நொண்டி மனோ சப்பான் விதமாக பகவானா மறுமை செய்திருப்பேன் நீ ஏன் இப்ப இருக்கிறது இந்த குழந்தைக்கு கையை கொடு காலை கொடு வாயை கொடு அப்படின்னு கண்டதெல்லாம் கேட்டு கேப்பையா கேப்பையை நீ வாங்குவ அம்மா கிண்டுவா அவன் அழுதுவா இவன் நல்லா சாப்பிடுவான் ஆகையினால ஆண்டவனாகிய சிவபெருமான் எல்லோரும் வருவையான கேப்பாய் பாரு அதனால 4 வாயை 3 நாள் வாயை மூட முடியாது வாயி கவலைப்படி வாய் ஆமா பொம்பளை வாய் இறக்கையிலே கொடுத்த வாய் அதே வாய் முணுமுணுத்த வாய் ஆமா யாவையா தங்க வாய்மா அப்படியா ஆகையால வாய வைக்கிறா
ஆண்டவனாகிய சிவபெருமான் என்னோடு வந்தா பூலோகம் மனிதர்களுக்கு கண்டிப்பா பயிராக்க முடியாது. ஏன் தெரியுமா? கண்டதை கெட்டதெல்லாம் கேட்பாய் பார்வதி என்று எவ்வளவோ பகவான் சொல்லி பார்த்தார். கேட்டாரா? பார்வதி பிடித்தா ஒரே வாதம் பிடிவாதம். வாதத்துக்கு மறந்து உண்டு, பிடிவாதத்துக்கு மறந்து உண்டுமா? என்னையா இருக்கு? அதை உன் வீட்டுக்காரி உன்னை கண்டிப்பா அடிப்பாங்க. நாளைக்கு ஆரிய உன்னை கண்டிப்பா அடிப்பான்னு ஆகையினால அப்படி இருக்கிற போது என் கூட நீ வந்தா படியிழக்க முடியாது. எல்லாத்துல இரு எவ்வளவு தெளிப்பாங்க சக்தி பார்வதி. முன்னாள் பேச்சியம்மாளுக்கு கௌரவமாகக்கூடிய சுப்பையா கோனார் அவருடைய மகன் பேச்சு கோனார் அவர்கள் பேச்சியம்மாளுக்கு கோவணமாகக்கூடியவர்கள் முன்னாள் கோவணத்தார். அவர் தங்கத்தில் இடத்தினால அதிக கொலைக்கு மதிய கொலைக்கு நமக்கு சன்மானம் அளித்துள்ளார்கள். வாசிக்க டைம் கிடைக்கல. அதனால 51 ரூபாய் 51 லட்சமாக பரிசீலித்து அலங்காரம் அந்த நிலைமை ஆதரித்துள்ளார்கள். அப்படி பரிசீலித்து அன்பு செல்வ செய்யுமான பூர்வானுடைய குடும்பம் வழிவழி வம்சங்களெல்லாம் வாழ வேண்டுமையான ஆண்டவன் மாயாண்டி சுடலை வணங்குறோம் ஐயா. இருக்கிற போது சத்தியான பார்வதி எந்த விதம் ஆனாலும் நானும் வருவேன் என்றாள். பார்வதி என் கூட வந்தனா 14 உலகமும் படி இழந்து வாழ கைலாசி வருவன கவனமா வரணும். வருவியா? வருவியா? மூட வாயி திருப்பி கைலாச வந்துதான் தரணும். அப்படியா என் கூட இல்லன்னா நீ கைலாசத்தில் என்று பகவான் சொல்லியும் சரி என்று சமாளித்தார். பகவான் சொல்லி என்னைக்கு பார்வதி தட்டுனா அன்னைக்கு கைலாசத்துல பகவானுடைய தேவி பார்வதி சொன்னா பகவான் கேட்பாரு. பகவான் சொன்னா பார்வதி கேட்பா. இப்ப நம்ம சொன்னா யாரு கேட்பா? நீ சொன்னா வீட்டமா கேட்க மாட்டான். நான் சொன்னா யார் வீட்டமா கேட்க மாட்டேன். ஆனா எல்லா வார்த்தையும் பேசுவாங்க. வாங்க போங்க சந்தோஷமா பேசுவான். என் வீட்டுல ஒரு வார்த்தை பேச மாட்டேன். ஆமா கோபம் வந்தா போடாம வளர்ந்து ஆண்டவனாகி சிவபெருமான் உலகங்களுக்கு வழியிழக்க வேண்டும் என்றும் பார்வதியும் ஆயுதங்களை கையெடுத்து பகவான் பார்வதியும் எப்படி வராங்க தெரியுமா? மலை தானே கடந்தோ சங்கை மலை கடந்து
அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் பிள்ளையா சேருவானா கண்டிப்பா என்று உயர்வாகிய பார்வதி சொல்ல பார்வதி அதெல்லாம் முடியாது. பூலகத்தில வாழ பிறந்தவன் வாழ்வான், ஆமா அன்று எழுதியதை அழித்தெழுத கண்டிப்பா முடியாது. பிரம்மன் போட்டது பிரித்தெழுத முடியாது. மண்ணிலே வாழ்வரும் ஆண்டுவார், வாழ்வார் வாழ்வார். அதனால படிகளுக்கு போகுங்க. பட்சணம் குழந்தை, பட்சணம் குழந்தை 10 வயது பாவகம் இல்லையா, கண்டிப்பா காப்பாற்றணும். சரி பார்வதி என்ன அதான் சொல்லியிருக்கா, என்ன படித்து பெண் புத்தி பின் புத்தி என்பதற்கு உதாரணம் காமிச்சிய பார்வதி. நீ கைலாத்துல வச்சு எடுக்கணும். நான் மௌனமா சொன்னேன், சொன்ன வார்த்தை நீ காப்பாத்துறியா? இல்ல இல்ல. சரி பரவாயில்ல. சரி அம்மானுக்கு விழுந்தானா நீ போய் காப்பாத்து, அப்பான்னு விழுந்தா நான் போய் காப்பாத்துறேன். 2 கையில அவன் இறந்தான் போவான் என்பதான் சொன்ன போது பாடகம் மண்ணி கொப்பையிலிருந்து அடிவெப்ப வெட்டக்கூடியவன் முப்பானது ஒதுக்கிட பாடகம் பூமி நோக்கி வருகிறான். அப்படி பூமி நோக்கி வரும்போது அம்மானு சொன்னானா அப்பான்னு சொன்னானா? என்ன சொன்னா? செத்தோன்னு விழுந்தான். செத்தே விழுந்தான். செத்தே விழுந்தான் இல்லையா? செத்து மடிந்தா இவரோட பதவி அடைஞ்சு. சரி பார்வதி நான் தான் சொன்னேன், சாக பிறந்தவன் வாழ பிறந்தவன் அல்ல அப்படின்னு எவ்வளவோ சொன்ன, கேட்டியா? கேட்கல. அதனால இனி என்னோடு வேண்டாம், எல்லாருக்கும் கோயில் வழி அனுப்பி வைக்க. எல்லாத்துல வந்தா பார்வதி பதமா படையிழந்து வாழாரா இல்ல பட்னி போட்டு வராரா? நாமளே கைலாசத்தை விட்டு கூட்டு போக மாட்டேங்காரு. படையிழக்கும் போது நம்ம வேண்டாம் விட்டாரா? பகவான் படி அணந்து வருகிறாரா இல்ல பட்னி போட்டு வராரா? பரிசோதனை செய்ய வேண்டுமோ ஆண்டவராகிய சிவபெருமான் கண்டிப்பா பரிசோதிக்கணும்னா தெய்வ தக்கமாகிய ஆசாரி விஷ்ணுபெருமான், அதாவது பிரம்மனுக்கு அடுத்த ஸ்தானம் விஷ்ணுபெருமான். அந்த விஷ்ணுபெருமானை வரவழைத்து ஒரு அழகான செப்பு சிவு எனக்கு வேண்டும். விஷ்ணுபெருமான் அதாவது அழகான செப்பு சிவா இருக்கணும், கண்ணாடி சிவா இருக்கணும் என்று கேட்ட உடனே பார்த்தான் தெய்வ சத்தியநாயகி விஷ்ணுபெருமான் அதிபதி மனோ மயா துபா திஷா செப்பின் விஸ்வகியா என்று சொல்லக்கூடிய அதிபதி ஆசாரி தெரியுமா? அங்கு ஒரு கம்பு வெட்டி
வாங்கினாள் பார்வதி. ஆமா, இந்த சிறுவனுக்குள்ள யானை பிடிச்சி அழைக்க முடியுமா? அழைக்க முடியாது. அப்ப குதிரை பிடிச்சி அழைக்க முடியுமா? முடியாதுல்ல. சிறுத்த உயிரா இருக்கும். சரி, அதாவது சிறு எருமை தான் பிடித்து அழைக்க முடியும். ஆமா, அப்ப இந்த ஆணை எருமை பிடிச்சி அழைக்குமா? வேண்டாம் வேண்டாம், சரம் போடணுமா? சண்டை போடுவான். சரி, அப்ப ரெண்டு பெண் எருமை பிடிச்சி அழைக்குமா? வேண்டாம், சக்கராத்தி போடணும். அப்படியா புழுங்கி பிடிச்சது நடக்கும். ஆமா, அதனால அதுவும் வேண்டாம். வேண்டாம். ஒரு ஆணி எறும்பும் ஆமா, வேலைக்கு போக நினைக்கிறாங்க. ஒரு ஆணி எறும்பும் ஆமையா, ஒரு பெண் எறும்பும் ஆமா, இரண்டு எறும்பை வழியை தடையிட்டா ஆமையா, கீழே போட்ட மேலே பூட்டி சரி, சிவந்தேவி பார்வதி ஆமையா, முந்தாய முடிந்தால் சிவனை சரி, வலது வெத்தலைக்குள்ளாக பெருகிக் கொண்டோ இருக்கிறது ஏமா அப்படியா, பகவான் வரும்போது ஆமா, பகவான் 14 உலகமும் சரி, பணியாக கைலாசம் வரும்போது ஆமையா, பகவானுக்கு பணிவிட பண்ணுவா பார்வதி. ஆமா, பாலபூசை நடத்துவா. நடத்துவா. ஆனா அன்னைக்கு எப்படி இருக்கா தெரியுமா? எப்படி? கவுங்க நிவராம ஆமையா, அண்ணன் தந்தை அமர்ந்திருக்கிறா. வந்திருக்கா. அவனை நிமிர்ந்து பார்வதி பார்வதி ஒரு நாளுக்கு இருக்க மாட்டிய. ஆமா, ஏனமா இருக்கிற சரி, என்று என் ஆண்டவனாகிய சிவபெருமான் ஆமா, ஐய உலக நாயகன் ஆமையா, ஆதி கடவுள் ஆமா, அம்மா என்ன? ஒரு நாளைக்கு இருக்க மாட்டிய. ஆமா, கவுந்தர இவராம கண்ணன் தங்கை இருப்பதென்ன இருப்பதென்ன? உழைந்த கூட்டம் முடியாம உத்தமி அமர்வதென்ன அமர்வதென்ன? அம்மா என்ன? என்று சொல்லி என்று பகவான் கேட்க. சரி, பார்த்தால் பார்வதி ஆமையா, பகவானே என்ன? 14 உலகத்து மனுக்களுக்கும் சரி, நீங்க படி அடைந்தீங்களா? படி வந்தேன். படி அடைந்தீங்களா? ஆமா, எப்படி படி அடைந்தீங்க? நான் படி வந்தேம்மா. நீங்க அதாவது எனக்கு உங்க மேல சந்தேகம் வந்துட்டு. அப்படியா? ஆமா, நீங்க என்ன சந்தேகம்? அதாவது ஆ, பூர்வ மனுக்களுக்கு நீங்க கண்டிப்பா படி அளக்கல. நீங்க நான் படி அடைஞ்சேன் பார்வதி. அப்படியா? ஆமா, அப்போது பகவான் என்ன சொல்வாரையானா என்னையா? கல்லுக்குழுக்கும் தியானம் முதல் ஆமா, கருவுக்கு எழுக்கும் சிசு வர ஆமையா, முட்டைக்கு எழுக்கும் மஞ்சு வர முட்டையான படி அந்த அம்மா ஆமா, என்று பகவான் சொன்னாரே. ஆமையா, அதுதான் இல்ல. என்ன? என்கிட்ட 2 உயிரு ஆ, என்கிட்ட 2 உயிரு சரி, பத்னியா இருக்கு. அது எப்படி? ஆமா, அப்படியா? என் இடத்திலே 2 உயிர் பத்னியா இருக்கு பகவானே. அதாவது அப்படியான 2 உயிரை காட்டு. ஏன் எங்க காட்டு? ஏன் ஜீவரை காட்டு, நல்லா காட்டு அப்படின்னு சொன்ன உடனே சிவனை எடுத்தா முந்தாணி உழைத்து சிவனை கலந்து பார்த்தா அந்த செப்பு சிவனுக்குள்ள எப்படி இருக்கு தெரியுமா?
இரண்டு எறும்பு 2000 எறும்புகளாக மாறியது. 2000 எறும்பின் தங்க திருவாயிலையும் தினை அருகில் கவிக்கொண்டு சுத்தி சுத்தி வருது. எப்படி வருது தெரியுமா? ஆண்டவா கொடுக்க வேணும் தெரியாம செய்த குற்றம் நீங்க சிவனாரை பொறுக்க வேண்டும். இந்த ஆண்டவாணி சிவபெருமானத்திலே சத்தியான பார்வதி வணங்குகின்றார். தொண்டெல்லாம் கமர்ந்து ஆண்டவாயே சிவபெருமா எம்மாயே பார்வதி 1000 இருந்தாலும் ஆண்டவன் பிறந்த பரிசோதனை செய்ததாலே சாபத்துக்கு ஆளான உனது முப்படை உண்டு. முதலாவது பிறகு வளர வேண்டும். வந்து மாலை சூடுவேன். இரண்டாவது பிறவி அதாவது நாகோலகத்தில காலியாக அவதாரம் செய்ய வேண்டும். மூன்றாவது பிறவி பேச்சியாக பிறந்து என் பணம் சோறும் அறந்தவாய் பிள்ளை சொல்ல வருவேன் என்று சொல்ல சரி என்று அதன் சாபத்தை பெற்றவள் பார்வதி ஆனாலும் ஏதாவது ஆகாது சொல்ல ஆண்டவாயே சிவபெருமான சொல்ல கதையில வந்த நம்ம நம்மளுக்கிறார் 8 நாளாக மாறிய கைலாசம் இருக்கிறது. பார்த்தால் வரவன் எட்டி கைலாசத்துல பார்வை இல்லைன்னா கைலாசமா இருக்குமா? அதனால பார்வை அழைத்தார் என் பெருமான ஆண்டவன். அப்படி அழைத்த போது பாரதா தேவியானவள் வணங்க நான் கைலாசம் வரணுமானா தவம் இருந்த பக்தனுக்கு தானே வர கொடுப்பதுதானே வழக்கம். சிவபெருமான் எனக்கு வர வேண்டும் இருக்கு. அது என்னம்மா வர வேண்டும்? பகவானே எனக்கு இன்னொரு கைலாசத்தில் இருப்பதற்கு ஒரு 7 பிள்ளை வேண்டும். எப்படி இருக்கணும் தெரியுமா? 8 நாளைக்குள் எனக்கு குழந்தை வர வேண்டும். எப்பேற்பட்ட குழந்தையாக இருக்கணும் தெரியுமா? கையில் வந்து
கணவன் இல்லாத கை குழந்தை, மன்னன் இல்லாத மணி குழந்தை. பார்வதி இந்த உலகத்துல உண்டு உண்டு உண்டு. அதாவது 10 மாதம் சரி 300 நாள் நயமர சிறந்து பெற்று எடுத்தாலும் கூட அதுவும் அரைமறையமா இருக்குமே. ஆமா எதிராளக்குள்ள ஜெயஜேடி ஆமா நான் தர முடியும். சரி கணவன் இல்லாத குழந்தை கழிவுத்திலே கிடையாது. கிடையாது கிடையாது. ஆனா பார்வதி என்ன இந்த வாரம் கேட்டாலும் இந்த வாரம் கேளாது. ஆமா அம்மாவே பார்வதி என்ன என்ன உனக்குத்தான் தேவர்கள் மூவர்கள் அடியாரே வந்து புள்ள. சரி அது காரணமா எனக்கு புள்ள ஒரு தந்திருக்கல. ஆமா ஆணை போல ஒரு குழந்தை, ஆமையா அழகா ஒரு குழந்தை, ஒரு குழந்தை. 2 புள்ள தந்திருக்கிறேன். ஆமா பகவானி என்ன என்னய்யா 2 புள்ள தந்திருக்கல. ஆமா 2 புள்ளை தந்தும் எனக்கு பலனில்லை. தராமலும் பலனில்லை. 2 புள்ள லட்சணத்தையும் ஜாமி என்ன என்னய்யா மூத்த மகன் கணவரி தாய போல பெண்ணை கேட்டு ஆமா தாய போல பெண்ணை கேட்டு ஆமையா சந்தியில் அமர்ந்திருக்கிற சந்தி விநாயகனாக நாயகனாக ஜெயபுயனாக ஆமையா பள்ளி தெய்வீகனை சொல்லி சரி இரண்டு மனத்தை முடித்து ஆமா தெய்வீகனை கல்யாணம் முடிச்சிருக்கான். ஆமா பள்ளியே செஞ்சுட்டான். கூட்டிட்டு வந்துட்டான். அதான கேட்டேன். ஆ நல்ல பையன். சரி அதனால ஆமா இரு மனம் முடித்து ஆமையா அவன் மனையில் அமர்ந்திருக்கிறான். அமர்ந்திருக்கா பள்ளி குணமாக மனம் முடித்து ஆமையா குன்னூருக்கு இடமெல்லாம் கோராக வழங்க வேண்டும் வேண்டுமென்று திருப்பவன் மலையாகவும் ஆமையா சுவாமி மலையிலும் மலையிலும் மதுர மலையிலும் ஆமா மலையை முறையாக அமர்ந்திருக்கிறார் வேலவன். ஆமையா 2 பிள்ளை இருக்கும் பலன் இல்லை, இல்லாமலும் பலனில்லை. இல்லாமலும் பலன் இல்லை. ஆமையா அதனால் பலவான ஆமா எதிரில் 6 பிள்ளை வரணும். வேணும் வேணும் இந்த பிள்ளை வர வேண்டுமானா ஆமையா பார்வதியின் கைலாசத்தில் இருக்காது. இருக்காது இருக்காதடி அந்த பிள்ளை இருக்காது. கைலாசத்தில் இருக்காது. ஆமா நாளொரு காலத்துல உங்களுக்கு சங்கடமா சேரும். ஆமா அதனால வேண்டாண்டி சரி என்று பகவான் எவ்வளவோ சொல்லியும் சொல்லியும் கேட்கவில்லை. பார்வதி 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 எப்படினாலும் எனக்கு பிள்ளை வர வேண்டாம். வேணும் உனக்கு வேணும் பிள்ளை வர வேண்டுமானா ஆமா அம்மைய பார்வதி என்ன கைலாச வாசலில் ஆண்டு பாட்டு பாடுவார்கள். ஆண்டு பாக்கிய மண்டபத்தில் ஆடி
சொன்னவரானே அந்த முழங்கிய மணி மகள பந்தையில ஆயிரங்கள் மண்டபத்திலே வந்த 32 என்றோ மணி விளக்கு முன்னாலே உமையவள் பார்வதியும் தீர்த்தவாடி மாற்றோருக்கு திருமணி காப்பாயந்தோ தானம் செய்த கோரவர்களுக்கு தீர்த்தவாடி மாற்றோருக்கு திருநாட்டு காப்பாயந்தார் பராசக்தி புராண வந்த தங்கை உமையவள் பார்வதி அப்படி சொன்ன உடனே அந்த 1000 நாள் மண்டபத்தில் வந்து இந்த பட்டமடை ஒரு கவலையை வாசம் செய்து வரக்கூடிய மல்லப்பன் சொல்லக்கூடிய அவர்கள் மாரியப்பன் தவசிப்பிள்ளை அவர்களும் இசைக்கியமாக சொல்லக்கூடிய தாய்ப்புறத்தின் தங்கங்கள் இத்தனைகளும் சேர்ந்து 51 ரூபாய் 51 லட்சமாக பரிசளித்து நவமான பந்தலை ஆதரித்துள்ளார்கள். அப்படி பரிசளித்த அன்பு செல்வ விஷயமான் போமா விஷயமல்ல. கோவில் தலைவர் ஆறுமுகானாட்சி அவர்கள் வீரப்பானாட்சி அவர்கள் கோவிலுக்கு ஒரு மாறு உங்களை அன்பு அழைக்கின்றார்கள். தலைவர் ஆறுமுகானாட்சி வீரப்பானாட்சி 2 பேரும் கோவிலுக்கு ஒரு மாறு அன்பு அழைக்கின்றார். அப்படி இருக்கிற போது பார்வதி தவறுக்கு மேலே சொந்தம் செய்ய வேண்டும் என்று பரிசீலித்த செல்வ சீமான்கள் அமைதியை சத்தியமாக மாங்காண்டி சொல்லை வாங்க